அஃபிஷியல் ஓட்டிங்கில் வேறு லெவலுங்க. வேறு லெவலில் பண்ணுறான் விக்ரம். கேமும் பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டான். ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபைனல்ஸ் கன்ஃபார்ம். இவன் இப்படியே போனான்னா ஃபைனல்ஸ் போயிடுவான். ஃபஸ்ட்டு ப்ளேஸில் முதல் இடத்தில் எப்போதும் போல் விக்ரம் இருக்கான். விக்ரம் அசைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. வேறு லெவலில் போயிட்டுருக்கான். அவனை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உண்மையிலே கேம்லாம் இந்த டாஸ்கில், இந்த ஸ்கூல் டாஸ்கில் பண்ணுறான் பாருங்கள், வேறு லெவலுங்க. அடுத்து திவ்யா. யாருங்க ஓட்டு போடுறாங்க? 2வது இடத்துல இருக்குங்க. ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக அஃபிஷியலில் வந்து 2வது பாரு வந்துச்சு. அப்புறம் கமருதீன் வந்தால் இது வருது. திரும்ப திரும்ப உள்ளே பூந்து இவங்களுக்குள்ளே தான் போட்டி. திவ்யா, கமுரு, பாருக்குள்ளே தான் போட்டி. 2ஆம் இடத்தில் திவ்யா வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தாலும் ஓரளவு வந்து அந்த க்யூட்னஸ்க்காக போடுறாங்களா இல்லை அழகாக இருக்குன்னு போடுறாங்களா, என்ன கேம் ஆடுதுன்னே எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஓட்டு போடுறாங்க. அடுத்து 3ஆம் இடத்தில் கமருதீன் ஸ்கூல் டாஸ்கில் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. தாடி மீசெல்லாம் எடுத்துகிட்டு உண்மையிலே வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் சூப்பராக இருந்துச்சு. ரஜினி மாதிரிலாம் பண்ணால், எம்ஜிஆர் மாதிரிலாம் நடித்து காட்டினா. ஓவரால் பார்த்தீங்கன்னா கமுரு வந்து பயங்கரமான ஒரு ப்ளே பண்ணுறாங்க. சூப்பராக பண்ணுறான். நல்லா இருந்துச்சு. அதுவும் வந்து ஆனால் என்னென்னா ஒரு ப்ளே பாயாக இருக்கான். அதான் பிரச்சனை. பாருவும் வேணுமா, அரோராவும் வேணுங்கிறான். அதுதான் ஒன்றும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய. மற்றபடி 3ஆம் இடத்தில் கமுருக்கு நல்ல ஓட்டு இருக்குது. 4ஆம் இடத்தில் தலைவி பார்வதி விஜே பாரு தான் 4ஆம் இடம். அதாவது ஆட்டமே பாரு தானே, கேமே பாரு தானே. அதாவது பார்வை எதிர்த்தனால தான் விக்ரமுக்கு இந்த நேமே. பார்வை அடிக்க ஆரம்பித்து தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கான். கேமை புரிஞ்சுக்கிறான். பாருவளவுக்குலாம் விளாட முடியாது கேமை. பட் ஆனால் ஓட்டு எப்படி ஆடினாலும் பாருக்கு வந்து அந்த ஓட்டு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா கேம் விளையாடுதுங்க. அது சும்மா தூங்கி விழுவல பாருங்கள். கேம் ஆடுது. இவ்வளோ ஓட்டு வருதுன்னா கேம் ஆடுது. 2வது பொசிஷனில் போணுச்சு. நேற்றுலாம் 2வது பொசிஷனில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டில் இருந்து அப்புறம் கீழே வந்து இப்போ 4ஆம் இடத்துல இருக்குது. அடுத்து 5ஆம் இடத்துல பிரஜைனுக்கு நல்லா ஓட்டு போடுறாங்க. ஸ்கூல் டாஸ்கில், ஹை ஸ்கூல் டாஸ்கில் வந்து பிரின்சிபலாக நல்லாவே கலக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த மாரல் சயின்ஸ் மட்டும் என்ன மாரல் எடுக்கிறாரு? ஒன்றுமே எடுக்க மாட்டாரு. ஏதாச்சும் வந்து எல்லோரும் கவனிக்கிற மாதிரி பண்ணணுங்க. சும்மா ஏதோ நான் வந்து சம்பாதிக்கிறதுக்காக வந்தேன், சம்பாதிச்சுட்டு போகிறேன்னு இருக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஸ்கோர் பண்ணி. பிரஜைன்னா யாருன்னு காட்டுறதில்லை இந்த உலகத்துக்கு. விஜேஎஸோட ஃப்ரெண்டுன்னா காட்டுறது இல்லையாங்க? புரியவே இல்லைங்க எனக்கு. பட் ஆனால் கெட்டப்லாம் பயங்கரமாக சேஞ்ச் ஆகி சூப்பராக கேரக்டராக இருந்தார். அடுத்து அரோராவுக்கு 6வது இடத்துல கொடுத்துருக்காங்க. 6வது இடம் அரோரா. அதுதான் என்னால் தாங்க முடியாமல் இருக்குது. அரோராக்கெலாம் எவன் ஓட்டு போடுறான்? ஆனால் நல்லா ஆடுதுங்க கேமு. அதனால தான் ஓட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ஓப்பன் அப் ஆயிடுச்சு. நல்லா வந்து விஜய் டிவி, பிக் பாஸ் டீமு, ஒரு விஜய் சேதுபதி எல்லாம் பூஸ்டப் பண்ணிட்டாங்க. பூஸ்டப் பண்ணி வேறு மாதிரி ஒரு கேம் ஆடுது. அதுவும் பிளாக்மெயில் பண்ணுதுங்க கமருதீனை. பார்வை விட்டுட்டு இங்கே வருதுன்னா வா, இல்லைன்னா ஓடிடு. அடுத்து 7வது இடத்துல பார்த்தீங்கன்னா அமித் பார்கவ். அவருக்கு பிறந்த நாள்லாங்க. பர்த்டேலாம் பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க பொண்ணுக்கிட்டேருந்து வந்த அந்த நோட்ஸு நல்லா இருந்துச்சு. சூப்பர் க்யூட்டாக இருந்தது. உண்மையிலே வந்து பார்கவ் நல்ல மனுஷன்தான். வெரி குட் சோல். ஸோ நல்லா ஆடணும். இன்னும் பாட்டு மட்டும் பாடாமல் இன்னும் நல்லா ஆடணும். பியானா வேறு கடுப்பேற்றிருச்சு. ஓட்டு பிச்சுக்கிட்டே ஏறுது. 8ஆம் இடத்தில் சாண்ட்ராவுக்கு ஓட்டுகள் சரிஞ்சிருச்சுங்க. வந்த அடுத்த வாரத்தில் ஃபஸ்ட் இடத்துல இருந்து இப்போ 8வது இடத்துல இருக்குது பாருங்க. அதுக்கு தான் ஓவராக ஆட்டம் போடக்கூடாது. ஓவராக ஆடினோம்னா இதுதான் நிலமை. இந்த வாரம் அப்படியே அமைதியாகி கேரக்டராக மாறி ஸ்டூடெண்ட்டாக மாறி. ஆனால் பார்வை அடிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? பார்வை வந்து சாண்ட்ராவை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து 9ஆம் இடத்தில் கனி திரு. மேபி இந்த வாரம் தூக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேம் ஆடுது. தூக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கனியை தூக்க வாய்ப்பு இல்லை. சாண்ட்ராவை தூக்கவும் வாய்ப்பு இல்லை. இந்த வாரம் தூக்குறது பார்த்திங்கன்னா வியானா இல்லைனா ரம்யாவை தூக்குறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது. ஆனால் கனி வந்து நல்ல ப்ளே. அந்த தமிழ் டீச்சராக வந்து சூப்பராக பண்ணியாச்சு. பிக் பாஸே ஹெல்ப் பண்ணுறாங்க. வேறு லெவலில் வந்துடுவாங்க. கனிக்கு வந்து வெளில போகிறதுக்கான இது இல்லைங்க. இப்போ கேம் ஆட ஆரம்பிச்சிருச்சுங்க. கனி வந்து 9ஆம் இடத்துல இருக்குது. 9th பிளேஸில் இருக்குது. 10வது இடத்துல பாருங்கள் யாரை கொண்டாந்து வச்சுருக்காங்க. அதுக்கு தான் ஓவராக ஆட்டம் போடக்கூடாது. எப்ஜேவோட சேர்ந்துக்கிட்டு கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டு
ராணாவ் இருக்காம பாருங்க, ராணாவ் பேச்சு கேட்காம ஆட்டம் போட்டுச்சுல, அதுக்கு இதுக்கு ஆப்பு ரெடியாக இருக்குது. மேபி இந்த வாரம் டக்குன்னு தூக்குறதுனா கூட தூக்கிடலாம். பட் எஃப்ஜே கண்டென்ட்டோடு சேர்த்து பாட்டெல்லாம் போட்டு ப்ரோமோ போடுறாங்க, ஒரு தூக்கவும் வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ரம்யா தான் அதிகமான சான்ஸுங்க வெளில போகிறதுக்கு. இந்த வாரம் வெளில போகிறதுக்கான அதிக சான்சஸ் ரம்யாவுக்கு இருக்குது. ஸோ இந்த ஏஆர்எம் கான்செப்டில் வந்து ரம்யாவை வந்து டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கேம் ஆடிச்சுன்னா. எஃப்ஜேவோட சண்டை இன்றைக்கி ஆக்சுவலாக. ஸோ அதான் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்குன்னு தெரில. ஓட்டே இல்லைங்க, வியானாவுக்கும் ஓட்டும் கிடையாது சுத்தமாக. ஏன்னா அது ஒரு ஃபேக்காக இருக்குல்ல, அதனால் வியானாவுக்கும் ஓட்டு போட மாட்றாங்க, ரம்யாவுக்கும் சுத்தமாக போடவே மாட்றாங்க. எப்படி டைட்டில் வின்னர் ஆகுறது புரியல எனக்கு. முடியாது. பாரு, விக்ரம், திவ்யா, பிரஜைனு, கமருதீன், இங்கே தான் ஓட்டு இருக்குது. ரம்யாவுக்கெல்லாம் ஓட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு ஓட்டும் இல்லை. லைக் பண்ணுங்கள், யார் போகிறான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.